சொன்னீங்க சென்னையில ஏடிஎம்கே நிக்காது, 10 தொகுதியில 10 தொகுதி கீழே தான் கொடுப்பாங்க, கண்டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு போட்ட மாதிரியா இல்லையா, அத மட்டும் சொல்லு. நான் கேக்குறேன், பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க? கம்பு சுத்திட்டு நீங்க 50 சீட்டு 25 சீட்டு கொடுத்த 27 சீட்டு 2 கூட்டணி கட்சி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். அவனே 25 சீட்டு தான் வாங்குவேன்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஈஸ்வரே, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஈஸ்வரே. ஈஸ்வரே அப்படி ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிஜேபி நல்ல கட்சியா இல்லையா? ஏன்பா இங்க பிஜேபி அண்டர் பிளே தான் பண்ணுது. இங்க ஏடிஎம்கேவா டிஎம்கேவா தான் இங்க விளையாடிட்டு இருக்கோம் கிடையாது. நாங்க ஒன்னும் அவன் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் வரல. ஏங்க இங்க ஏடிஎம்கே டிஎம்கே தான் இது பிரச்சனை. பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன்ல அத பாத்துங்க. இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க. அப்புறம் கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்புறம் கூட்டணி என்பது வேற, எலெக்ஷன் வேற. அவங்க வந்திருக்காங்க. எங்க லீடர்ஷிப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க பிஜேபி பத்தி பேசலாம்னு சொன்னீங்களா, அப்புறம் கூட்டணி வச்சிருக்கீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லிட்டு எங்க கீழே தான் லீடர்ஷிப், எடப்பாடி தான் ஏடிஎம்கே தான் லீடர்ஷிப். அப்ப அவங்க கீழே தான் அவங்க இது பண்றாங்க, அவங்கதான் கேம்பெயின் பண்றாரு, எல்லா தொகுதிக்கும் இது பண்றாரு. அப்ப எடப்பாடி மோடிக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு இது என்டிஏல தான் இருக்காரு. அப்ப அவர் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் ஃபேஸ் பண்றப்ப எப்படி இது பண்ணாரு, கேம்பெயின் பண்ணாரு? தெரிவிக்கிறீங்க பிஜேபி ஆதரவு தான் சப்போர்ட். ஏன் எங்க ஏரியாக்கு கேம்பெயின் வந்து ஏடிஎம்கேவே பின்னாடி எல்லாம் வந்து பிஜேபி கொடி தூக்கிதான் வந்தானே. கூட்டணி கட்சினா பிஜேபி கொடி தூக்காம வேற என்ன உங்க கொடியா தூக்குவாங்க? ஒரே நிமிஷம் ஈஸ்வர் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி. நம்மளையும் பேச விட மாட்டாரு, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஈஸ்வர் ப்ரோ, ஒரே ஒரு டவுட். இவர் தமிழ்நாடு பீப்புளா சொல்லுங்க, பிஜேபி வேணுமா வேணாமா? தமிழ்நாடு பீப்புளா? நான் கேக்குறேன், சென்டர் பவர்ல யோகிலாம் தேவையில்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில். பிஜேபி வேணுமா வேணாமாலாம் இந்த பூச்சாண்டி எல்லாம் கிடையாது. இப்ப நான் கேக்குறேன் கிடையாது, கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு காமன் பீப்புளா பேசுன்னு தான் சொன்னேன் நானு. நீ ஒரு ஏடிஎம்கே காரனா கூட பேசல கிடையாது, சரியா? அவங்ககிட்ட தான் நமக்கு தேவை இது சில விஷயங்கள். சரி ஓகே, இல்ல 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 அப்புறம் இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் என்ன சொல்றது? அப்ப சென்ட்ரல் பவர் இல்லாம தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம். யார் சொன்னது? யார் சொன்னது? ஹலோ, சென்ட்ரல் பவர் வந்துட்டு உனக்கு எது தேவை? அது பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு உனக்கு தேவை. வேற என்ன பவருக்கு நீ மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணிருக்க நீ இத்தனை வருஷத்துல? இந்த ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் அவங்கள பத்தி பேசல. இதுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து 16 வருஷமா வந்துட்டு, இப்போ ஒரு 15 வருஷமா வச்சுக்குவேன், 15 வருஷமா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம தானே ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட என்ன சப்போர்ட் மட்டும் நீ வாங்குற சொல்லு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவை இன்னைக்கு. சரி ஓகே, இப்ப வந்துட்டு இது பிஜேபி வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல தோத்துருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது கூட கூட்டணி போயிருவீங்களா நீங்க? அந்த இது வேணும்னு சொல்லிட்டு, சப்போர்ட் வேணும்ட்டு. என்னையா நீங்க சப்போர்ட் வேணும் சொல்லிட்டு இது பண்றீங்க அப்படின்றீங்க, என்ன சொல்றீங்க? இல்ல ஒய்எஸ்ஆர்சிபி யாருக்கு அலைன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க? எல்லா பில்லுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னாலே போதுமே, நீ எதுக்கு வேற எங்கேயோ போயிட்டு வர? இல்ல இல்ல அது விஷயம், கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல மாட்டேன். நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், மாநிலத்துக்கு சுயாட்சி, மத்தியில் அதுபடிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். இத சொல்லிதான் கருணாநிதி 1969 கூட்டணி இது பண்ணாரு. ஆனா விக்னேஷ், உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குதுண்ணா. மாநிலத்தில் சுயாட்சி இதுதான் அதிமுகவோட கொள்கை. இப்ப கேக்குதுண்ணா, சூப்பரா கேக்குதுண்ணா, இப்ப பேசுங்கண்ணா. இல்ல, நமக்குன்னு சுயாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அததான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாவின் வழியில இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இல்ல. வேற என்ன வேணும் சொல்லு? இல்ல பார்லிமெண்ட் பில்ல தப்பு
போடுறானுங்க. அத ஒரு இத தூக்கிட்டு வரானுங்க. நான் கேட்கறேன். விக்னேஷ் ப்ரோ நீங்க பேசுறதே கேட்கல. கேட்கல. கேக்குதா? கேக்குது ப்ரோ. பேசுங்க விக்னேஷ் அண்ணா. என்னென்ன கொள்கைய நாங்க இது பண்ணியிருக்கோம். இல்ல அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த பில் எடுத்துட்டு வந்தாலும் அப்போஸ் பண்ணிட்டு திரியிறானுங்க. இல்ல 1989 அலெக்ஸ் எலெக்ஷன்ல வந்து பார்த்தா நீ நம்ம கேட்கறது ஒண்ணா அவர் சொல்றது ஒண்ணா இருக்கு. லிசனர்ல அவரை மாத்தி விடு அலெக்ஸ். அவர் பாடி பேசிட்டு இருக்க அலெக்ஸ். அவர் தனியா பேசிட்டு இருக்க அப்படி மனுஷன். அவருக்கு ஆன்சர் தெரியல ப்ரோ. இல்ல 74 அமெண்ட்மெண்ட் பில்ல டிஎம்கே கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிச்சு அன்னைக்கு. ஆனா அதே கேள்வி கேட்டேன். நான் பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்கேன் அலெக்ஸ். 1974 போயிட்டாரு அலெக்ஸ். அந்த வடிவேல் காமெடி இருந்து தெரியுமா? 1947 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்சு 1972 இல்ல இங்க பாத்துக்க இது பஞ்சாயத்து ராஜ் பில்ல அப்போஸ் பண்ணாங்க. ஒரு பில்ல அப்போஸ் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னத்துக்காக கண்மூடித்தனமா அப்போஸ் பண்ண கூடாது எதையும். அண்ணே விக்னேஷ் அண்ணே தனியா கோத்துட்டு போயிட்டே நீ. டேய் அலெக்ஸ் உனக்கு பொழுது போடணும் என்ன நாள் பண்ணுவியா நீ? காமெடிக்கு சொல்றது அவரு அதுல 1974ங்கிறாரு திரும்ப. பிஜேபி நல்ல கட்சியான்னு கேட்டாலே அதாவது மாமன் வீட்டுல இன்னைக்கு பொண்டாட்டி செருப்பு வச்சுக்கிறதெல்லாம் கேட்கல. பிஜேபி நல்ல கட்சியா இல்ல அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் யாரா அவன்? அது ஏடிஎம்கே இருந்தீங்கன்னா அவனால என்ன பண்ண முடியும்? அதான் ஆரம்பத்துல சொன்னான் பாரு, டிஎம்கேவும் டிவிகேவும் ஓட்டு போடுறது ஒண்ணுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு ஒண்ணுதான்ப்பா. ஆனா நமக்கு என்ன சொல்லுவோம்? டிஎம்கே ஏடிஎம்கே போடுறது ஒண்ணுதான் தான் நம்ம சொல்லுவோம். உண்மை அதுதான். அவங்க 2 பேரும் கள்ள கூட்டணி தானே. அதே மாதிரிதான் அவனும் சொல்றான். நம்ம என்னப்பா அவங்க கூட என்னப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கோம்? நம்மளோட அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் தானே. அதான் போட்டு இல்ல அவங்க ஒரு யூனிவர்ஸ்ல வாழ்றாங்களா அப்ப? ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா பிஜேபி கூட்டணி லிஸ்ட் நம்மள போட்டு கேள்விக்கிறான். அந்த கான்ஃபிடென்ட் தான் வாழ்க்கையில. ஜி தமிழ் ப்ரோமோல இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெரம்பூர்ல இது நடந்துச்சு. அதை பாத்தியா? பெரம்பூர்ல வந்துட்டு நம்ம அண்ணனோட இது இருந்த சின்ன இருந்ததுல வந்து நோட்டா போட்டிருந்தாங்க தெரியுமா? அதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஆமா இல்ல கோலம் போட்டதை கேட்டேன். அது இல்ல ஃபர்ஸ்ட் இத பேசிக்கலாம். இல்ல மக்களுக்கே தெரியாது. அதான் இவர் இங்க நிக்கிறாரு கூட வந்துட்டு ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சிம்பிள் பார்த்து தான் ஓட்டு போட போறாங்க. ஆமா எத்தனை பேர் இது பண்ணுவாங்க? சிம்பிள் பார்த்து ஓட்டு போடுவாங்க, அதான் கட்சி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். இல்ல எவ்வளவு தைரியமா இல்ல இது ஏன் இத வந்துட்டு நம்ம இது பண்றோம்னா இவ்வளவு கேவலமா இறங்கிட்டானுங்க. புரியுதா? நோட்டா இது ஒண்ணு. ஆமா உண்மைதான் அலெக்ஸ். நடக்க போதோ தெரியல. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கூட வந்துட்டு விருதுநகர்ல வந்துட்டு அந்த இவங்க இருக்காங்கல்ல, ஒரு அக்கா இருக்காங்க தெரியுமா? அந்த அக்கா வந்துட்டு இது பண்ணும்போது சரத்குமார் அங்க வந்து பிரச்சாரம் பண்ண வராங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க தான் டைம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு வேற ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லி சரத்குமார் வராருன்னு சொல்லிட்டு அவங்களோட கேன்சல் பண்ணி விட்டு போன்னு விரட்டி விட்டுருக்காங்க. அந்த அக்கா ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிட்டு இருந்தாங்க கோவமா. என்னென்னலாம் பண்ண போறாங்க மட்டும் பாரு. அப்புறம் நிறைய இடத்துல சண்டை வேற நடந்திருக்கு. திருவண்ணாமலையில நம்ம இது கேட்டு போட்டிருக்காங்க. ஆமா திருவண்ணாமலை. எல்லாரையும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. இஷ்டத்துக்கு பவர் இருக்குன்னு என்னென்னமோ பண்றானுங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அது இன்னும் கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் இருக்கு. 4 நாள் அதுக்கு ரிசல்ட் தான்.
ப்ரோ நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் ப்ரோ, எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா அலெக்ஸ் இந்த சொல்லுவாங்க இல்ல, நீ ஒரு ஓட்ட ஐபோன் வாங்கிட்டு தாலியை தந்துக்கிற, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுகிற? அதான் ஒரு ஐபோனை வச்சு இல்லடா, அதான் இல்ல இந்த இல்ல சாய் போடுறது கை ஓட்டோஃபோன் யாரு இல்ல ஓட்டோஃபோன் யார் வச்சதுன்னு ஊருக்கே தெரியும். அதை பத்தி பேச வேண்டாம், ஓகேவா? ஆஹா இல்ல நான் இல்ல அது இல்ல என்னை அது இல்ல. பொறுத்த வரைக்கும் ஐபோன் இல்ல இல்ல ஓட்ட அதுக்கு இல்லடா அதுக்கு இல்லடா. வேணா அலெக்ஸ் விட்டுரு. என்னை பொறுத்த ஹோஸ்ட் இல்லடா வரைக்கும் இல்லடா ஐபோன் இல்லடா ஓட்ட இல்லடா ஃபேன் தான். இல்லடா இல்லடா ஆண்ட்ராய்டு வேணா ஹோஸ்டை இல்லடா நேரடியாக ஒருத்தனுக்கு தாக்கிய ஆண்ட்ராய்டு கோபால் அளவுக்கு வருமா? ஒருத்தனுக்கு விடு, நான் அப்புறம் சொன்ன ஏதாவது கோச்சிக்கு விட்டுரு, வேணா விட்டுரு. இல்ல நீ இல்ல 1,00,000 கொடுத்து அப்படி போன் கிடையாது, அப்படி வாங்கினாலும் கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டுக்கு கீழே தான். ஆமாண்டா ஆமாண்டா என்னை ஆமாண்டா பொறுத்த வரைக்கும். அதுவும் சரி. அப்புறம் நான் சொன்ன பர்சனல் எடுத்துக்கூடாது. ம் சொல்லுங்க. ஆமா எப்பவுமே தான். எவ்வளவு ஆண்ட்ராய்டு ஃபோன் பாருங்க, கீழே இருக்கிறவனா ஆண்ட்ராய்டு யூசர் தான் அதிகம். எங்களுக்கு தான் சரிடா சப்போர்ட் சரிடா அதிகம். சரிடா இல்லடா ஐபோன் நான் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் சொல்லுங்க. யாரு வேணாம்னா கேக்குதா? இல்ல அவரு மட்டும் கேக்குதா? கேக்குது அலெக்ஸ். ம். என்ன அலெக்ஸ் அண்ணன் நாளைக்கு தான் அவர் 5 பெரம்பூர் days வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா இன்னைக்கே வந்துட்டாரு. தெரியலதான். அதுக்குன்னு கோலம் போடுறாரு. அதான் வீட்டுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. அது ரிஸ்க் தானே, போறது வீடு வீடா போறது கீழே இறங்கி. ஆமா. இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சு அலெக்ஸ், இனிமே நியூஸ் கார்டு பார்த்தா நம்பவே கூடாது அலெக்ஸ், சுத்தமா 1% கூட நம்ப கூடாதுன்னு அமீனுக்கே தெரியல அலெக்ஸ். இல்ல முதல்ல நம்மள பசங்க அதை சொல்லி கொடுத்தோம் இல்ல. ஏன் சொல்றேன்னா, நியூஸ் கார்டு வந்துட்டு உங்களுக்கு நம்ப கூடாதுன்னா, நம்ம ஆளுங்க முன்னாடியே அதை அப் டு டேட் கொஞ்சம் கொஞ்சம் அது அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல அலெக்ஸ், நடக்கிறது இது அலெக்ஸ் இது கேன்சல் இரு இது ஒண்ணு பண்றது. புரிஞ்சுக்க. நம்ம அவங்க ஆளுங்களே அபிஷியலா அது லேட்டா இல்ல 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 பண்றது இல்ல இது. அது ஒண்ணு புரிஞ்சுக்க. அது எதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, உனக்கு பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது அபிஷியலா போஸ்ட் பண்ண முடியும். உனக்கு புரியுதா? இல்ல அது கரெக்ட். ம் நடுவுல ஃபேக் நியூஸஸ் இதெல்லாம் வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் கேன்சல் ஆயிருக்குன்னு போடலாம். ம் தப்பு இல்ல. ம் ஆனா கடைசியில அது அன்னைக்கு காலையிலயோ மதியானம் தான் தெரியுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி போகுது. ஒரு கட்சி நடுவுல தான் நம்ம ஆளுங்களே வந்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்துட்டு எங்க எந்த பிளேஸ் எங்க இடம் எந்த டைம்ன்ற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணலாம் இருப்பானுங்க. ம் அதான். ம் ஆனா லேட்டா தான் அபிஷியலா லேட்டா தான் போடுவாங்க. ம் நியூஸ்காரன் இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பான். ஆமா. எப்பவுமே அதான் மாத்தி 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 அவங்க என்ன மாத்தி நம்புறாங்க சொல்லிக்கிட்டு தெரியுமா? அப்படியே. தலைமை என்ன நம்புது அப்படின்னா, நம்ம பசங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆக மாட்டாங்கன்னு நம்புது. நீங்க எப்படி? ம். பாப்போம். ம் ஆனா நியூஸ் இல்ல இப்போ நியூஸ் எல்லாம் லைவ் பாக்குறது இல்ல இது பண்றது. ம் நியூஸ நம்பாலும் ம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இல்ல சரௌண்டிங்ல நியூஸ ஆ நம்புவாங்கல்ல. நம்புறாங்களோ இல்லையோ ஸ்ப்ரெட் ஆயிடும் அது. அதான் நான் அன்னைக்கு சொன்னேன். ம் இவ்வளவு டிவி பிஜேபி கூட்டணின்னு பேசியிருந்தாங்க எல்லாரும் ஞாபகம் ஆமா தான். எதை பார்த்து நியூஸ் பார்த்து தான். ஆமா. பரப்பி விட்டது யாரு? இவனுங்க தான். அவங்களுக்கு எனக்கு அதான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா மக்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிஜேபி கூட இவங்க கூட்டணி வைப்பாங்க இல்ல ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு? ம்ஹும். எல்லாருக்குமே தெரியும் தான். ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வச்சு டிவிகே கூட வைக்காதுன்னு. ம் இவனுங்க தான் வந்துட்டு ஏதோ அதான் டிஎம்கே என்னமோ தானூஸ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தானுங்க. ம் அதான் இவனை அழிக்கணும்னா நீங்க அது பெரிய அலெக்ஸ் பில்டப் கொடுத்த மாதிரி தான் இது அலெக்ஸ் பண்ற மாதிரி. வீட்டுக்கு காசு கொடுக்குறது எப்படி தெரியும் புது ஸ்கேம் பண்றாங்க? உனக்கு வீட்டுக்கு வந்து ஓட் ஸ்லிப் வந்துருச்சா, அந்த ஓட் ஸ்லிப் வந்துட்டு எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் தரோம் அப்படின்ட்டு வந்துருச்சு அலெக்ஸ் ஸ்கேமு. என்னடா இது? ஆனா சத்தியமா. இதுல வில்லேஜ்ல ஒரு சில இடத்துல வந்துட்டு டிஎம்கே ஓட்டு கேட்க போகும்போது திட்டுறத பார்த்தேன். ம் அதுல ஒரு கிராமத்துல வந்துட்டு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, காசு எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஆமா. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அங்கிள் தானே பாட்டி கிட்ட என்னடா இருந்து புடுங்கி குடுத்தாங்களே அதானே? ஆமா அந்த பாட்டு கிட்ட இருந்து புடுங்கி அங்க புடுங்கி போலீஸ் காசு இது குடுக்குறீங்கன்னு சொல்லி செம்மையா திட்டி போலீஸ் முன்னாடியே கேட்டாரு அவரு. நல்லா இருந்துச்சு. ஆச்சரியமா இது இருக்கு. வேற எங்கேயும் இல்ல அலெக்ஸ், எங்க வீட்டுல தான் அலெக்ஸ், அலெக்ஸ். ஆனா நீ சொல்லியிருந்தல ஸ்டார்டிங்ல காசை பத்தி தான் பயமா இருக்குன்ட்டு, பாத்தியா? அவங்களே ஆச்சு தொத்துறாங்க. அப்பா இவங்க நம்ம ஆளுங்க இருந்தா வந்துட்டு நல்லா பிரச்சாரம் பண்றது அதே சேதாவை பிரச்சாரம் பண்றாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் எந்த ஏரியால அதிகமா காசு புழங்குதோ அங்க பாத்துட்டு. ம் இதுல ஹைலைட் என்னன்னா, கூப்பனு கொஞ்சம் காசு கொடுக்கறது தான் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ம் பல்க் அமௌண்ட்லாம் இந்த இந்த கண்டெய்னரா போய் கொடுக்கறது அது இனிமே தான் வரும். இனிமே ம். நிறைய கண்டென்ட் வரும் அது எனக்கு எப்ப கேட்டா. தெரியுமா? அதாவது அந்த 3 வீக்கெண்டுக்கு நாள் இருக்கு தெரியுமா? வீக்கெண்ட் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 நாள் பிரச்சாரம் பண்ண அதாவது மாட்டாங்களா, அப்பதான் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் அப்புறம் நாளன்னைக்குல இருந்து இல்ல திங்கக்கிழமைல இருந்து வரும். ம் எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமைல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தோணுது. ஆமா. ஒரு அறிவாளியான எங்க வீட்டுல நடந்துச்சு அலெக்ஸ் இது.
ஓவர் ஸ்லிப் வந்துட்டு இதை எடுத்து கொடுங்க, ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. வந்து ரைட்டா எங்க அம்மா சொல்றாங்க வாங்கிக்கிருவோம் நம்ம காசு தானே அப்படின்றாங்க. தைரியமா பேசுறாங்கடா. நமக்கு எதுவுமே புரிய தேவையில்ல அலெக்ஸ். அவங்க உட்காந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா ஏரியால உட்காந்துக்கிட்டு. எங்க அம்மா இல்ல இல்ல காலம் மாறுது. இப்ப காசு வேணாம்னு சொன்னா அதான் நம்மளதான் முட்டாளுன்னு புரியுது. அந்த மாதிரிதான் ஆயிடும். இன்னொன்னு வரி பணத்தை கொள்ளச்சு தானே தரானுங்க நம்ம கட்டுறதுல இருந்து. அத ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. இப்ப நம்ம காசு கொடுத்து இப்ப வந்து எல்லா இடத்துலயும் மண்டே அந்த ரேஞ்சுக்குள்ள கொடுத்து முடிச்சிருவாங்க. நான் என் ஊர்ல அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிர்வாகிகள் வந்து ரொம்ப கூட்டமா இல்லாம 2 பேரா அப்படியே ஒரு தெருவா போய் ஒரு வீட்லயே உட்காந்து பேசினா இன்னும் கொஞ்சம் நம்ம கான்பிடென்ட்டா இருக்கலாம். அந்த மாதிரிதான் நாங்க பிளான் போட்டிருக்கோம் எங்க ஊர்ல. அவங்க யாரா கிராமத்து சைட்ல இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அமௌண்ட் கொடுத்துட்டோம் எப்படியா இருந்தாலும் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டமா போனாதான் கண்டுபிடிப்பாங்க. ஐ மீன்ஸ் இந்த தெரு இப்போ ஒரு தெருவில் இருக்காங்கன்னா அந்த தெருவுக்காரங்களே 2 பேர் அப்படியே எல்லா வீட்டுக்கும் போய் உட்காந்து உள்ள போய் அண்ணனோட ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதான் நாங்க பிளான் போட்டிருக்கோம் எங்க ஊர்ல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ யாருனா இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சில பேர் 50-50 மைண்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க போய் நம்ம அந்த டைம்ல அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம காசு தான் சொல்லி நம்ம கொஞ்சம் லேட்டா சீக்கிரம் நல்லா கன்வின்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இல்ல பேசலாம்னு வரும்போதுதான் குறுக்கால கால் பண்றானுங்க பசங்க. பேசுங்கண்ணா. இல்ல அது யாரு தரணியா பேசுறது கள்ளக்குறிச்சி? ஆமா ப்ரோ. என்னைக்கு பிளான் பண்ணிக்கிற? ஐ மீன்ஸ் எங்க கேட்டதுக்கு இங்க மண்டேக்குள்ள கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க ஊர்லலாம். அதான் நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம், அப்படியே மண்டேக்கு அடுத்து எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி அப்படியே வீட்டுல உட்காந்து பேசலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். கேக்குதா ப்ரோ? அமைதி ஆயிட்டீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க ஸ்ட்ரீட்ல மட்டும். நல்ல ஐடியா தான். என்ன அலெக்ஸ் பரிதாபங்கள் எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப எல்லா கட்சியும் போட்டு அடிக்கிற மாதிரி தான் போயிருக்கான். ஆனா டிவிக்கு வந்துட்டு அது கம்மியா போட்டான். டிவிக்குனா விஜய் அடிக்கல. அதாவது சும்மா ஃபேன்ஸ் பண்ற அந்த பொலிட்டிக்கலா அடிக்கல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல அட்ராசிட்டி பண்றதா காமிச்சிருக்கான் ஃபேன்ஸ். நம்ம கோளாறு அது நம்மளுக்கே தெரியும். அதை மொத்தம் சொல்றது என்ன. ஆனா அங்கிள் தான் போட்டு உரிச்சிட்டான். அதான் அலெக்ஸ் அங்கிள் எல்லாம் ஊரிக்கல. கடைசியில மலாக்கையும் அநேகனையும் உச்சாம்பாரு. மலாக்கெல்லாம் ஒரு ஆளுங்க அது எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அன்பு பண்புலாம் சொல்லிட்டு இருந்தாடா. எனக்கு சிரிப்பேன். இல்ல அந்த இது பண்ண ஒரு வாட்டி பண்ணா நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பண்ணதான் இல்ல நம்மள வந்து பண்ணது வந்து ஜாலியா நம்மளே என்ஜாய் பண்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா என்னங்கன்னா உலகத்தையே உங்க காலடியில வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே இந்த இமோஷனை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. இல்ல அது அட்ராசிட்டி காமிச்சிருக்கான். டிராவல் இல்லதான் போட்டு ஜாலியா தான் இருந்துச்சு. அது அங்கிள் தான் போட்டு எந்த கண்டென்ட்டுமே கிடையாது ப்ரோ. சரி ஓகே. நேத்து மேனிஃபெஸ்டோட ஒரு பாயிண்ட் நம்ம அது ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் அது ஒரு நாள்ல முடிக்கிற கண்டென்ட் கிடையாது. அதுல வந்து என்னன்னா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் 700 பேர் இருக்கும்போது சொல்லல. இன்னைக்கு வெறும் 100 பேர் தான். 700 பேர் இருக்கும் போது உங்க தம்பி ஸ்பேஸ கட் பண்ணி விட்டான். அவனை கேட்காதீங்க, சொல்லலன்னு என்ன கேளுங்க. சரியா? நீ பாக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. லிசனர்ஸ் தெரியும் என்ன கதை விடுறிய நீனு. முதல்ல இல்ல 2 மணி வரைக்கும் சொல்லாம இருக்கிறது இல்ல யார் தப்பு எனக்கு தெரிஞ்சே. லிசனர் போனாதான் ப்ரோ கட் பண்ணிட்டு போறீங்க. அப்படி கேளுப்பா. இன்னொன்னு அலெக்ஸ் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு ஸ்பேஸ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்றது. 2 மணி வரைக்கும் அந்த மேனிஃபெஸ்டோ சொல்லாம நீங்க இருந்தது யார் தப்பு? 2 மணிக்குள்ள முடிக்க முடியாதுடா. ஒரு நாள்ல கொண்டு போய் சேர்த்துற கண்டென்ட்ல அது. இல்ல அவன் 10:30 மணிக்கு பக் ஆச்சு இல்ல. 4 மணி நேரம் புது ஸ்பேஸ் போட்டு அவன் போனோம்
சம்பவம் தான். புரியுதுங்களா? அலெக்ஸே அலெக்ஸே சும்மா அந்த மேனிஃபெஸ்டோவை பார்த்து படிச்சுட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனோம்னா நீ 4 மணி நேரம் போதும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதோட முக்கியமான பாயிண்ட் இருந்தா நீங்க முன்னாடியே அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். இன்னும் அது டெய்லி வரும். இப்ப பேசுறதுல என்ன இருக்கு, நம்மளது நாம தான் பேசணும். நான் உண்மையில இல்ல வந்தவனே அதான் சொன்ன ப்ரோ, 94 பேஜ் எல்லாம் படிக்கிறது அதனாலதான் சொன்னேன். ஆனா அது படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அது முக்கியம். அது நமக்காக இல்ல, அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும்ல, அதுதான் நம்ம வேலை. சரி அது இருக்கட்டும். விக்னேஷ் ப்ரோ என்ன டீலிமிட்டேஷன் ஊதிக்கிச்சா? ஆமா டீலிமிட்டேஷன் வச்சா கமுந்துருச்சு கப்பல். என்னென்னமோ பிளான போட்டாங்க. வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கப்பலுக்கு வந்துச்சு சொல்லலாம். ட்ரக் உருண்டுடுச்சு. ஓகேவா? வந்துட்டீங்களா? ஆன் தி வே டு ஏர்போர்ட். அப்படியே வாழ்த்துக்கள். விக்னேஷ் ப்ரோ பிளேன் ஏதோ ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். ட்ரெயினா? பிளேன் சொல்றானே. ப்ரோ நான் சொல்ல வந்தது அந்த மேனிஃபெஸ்டோல ஒரு பாயிண்ட். அதான் பெண் என்ன சொல்றது, சுய குழுலாம் இருக்கு இல்லையா, பெண்கள் இல்ல பெண்கள் சுய உதவி இல்லைங்க, சீரியஸா பெண்கள் சுய உதவி குழுலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து 40% அவங்க கிட்ட வந்து இந்த கொள்முதல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவங்க கையில கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எதுனா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அப்புறம் இந்த லினன் கிளாத்ஸ் இதெல்லாம் வந்து தயாரிக்கிற இது கான்ட்ராக்ட்ஸ் வந்து கவர்மெண்டே வந்து எடுக்கும். அதில் வந்து 40% வந்துட்டு பெண்களுக்கே வந்து கொடுக்குற மாதிரி, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி பண்றாங்க. அதாவது இப்போ அதான் மகளிர் சுயஉதவி குழுலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் லேடிஸ் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். இதை நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணல, அதை மிஸ் பண்ணிட்டோம். அதான் நேத்து சொல்லாதது ஏதாவது ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா சொல்லுங்க. நிறைய வந்தது. நான் என்ன சொல்றது, லைனா நம்ம படிக்கல, நம்ம வரிசையா படிக்கல, லிஸ்ட் எடுத்தா சொல்லிடலாம். ஆனா அது நல்லா அப்புறம் சண்டே நான் ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருந்தேன். கடைசியா தளபதியே ஊருக்கு வராரு. வாழ்த்துக்கள். இல்ல விக்னேஷ் ப்ரோ நீங்க அமைதியா இருங்க, இப்ப எதுவும் சொல்லவானா. ஏற்கனவே 2 தடவை கம்ந்துருச்சு, அதுதான் சொல்றேன். சாம்பாருங்க 2 வாட்டி அபார்ஷன் ஆயிடுச்சு, 3வது வாட்டி கருத்துங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுதான் நீங்களே சொல்லி அது கடைசியில எதுக்கு அவசரப்படாதீங்க. இந்த வாட்டி நான் ஊருக்கு வரல, பெர்மிஷன் எல்லாம் கிடைச்சிடும். களத்துல சந்திப்பீங்க வேட்டி கட்டி. அதாவது வேணாம் கோட்டசாமி அப்படின்னு சொன்னா தலைகீழாகத்தான் குதிப்பேன். இல்ல கவலையே படாதீங்க, ஏப்ரல் 24 உங்களுக்கு வருவாரு. டேய் இல்லடா, நீ என்ன வெறுப்பேத்தாரு வச்சு கழகத்துக்கு துரோகம் பண்ற, புரியுதா? இல்ல சொல்றேன், ஏன்னா நீங்க அப்படி கிடையாதுடா. பர்சனல் வெஞ்சன்ஸ் நீ டைரக்டா கேட்டுக்க. அதை விட்டு அண்ணன் கடலூர் வரக்கூடாதுன்னு நீ சொல்ல. ஓகேவா? சரி அதை விடுங்க. இல்ல ஹரி என் கூட சண்டை போற ஈக்குவலா இல்ல சண்டை போடுறதுக்கு ஈக்குவலான ஆளு ஒருத்தன் போனான் பாத்தியா, அவன் தான் ஈஸ்வரி. அவனை தவிர யாருமே யாரு ஏத்தி மேல சண்டை போடணும்னு உனக்கே தெரியும். ஏன் அலெக்ஸ்? போன வாட்டி நீ தானே ஏத்தன, இது என்னது இது? இந்த வாட்டி நான் உங்ககிட்ட என்னடா சண்டை போட்டிருக்கேன்? நான் அன்பா பேசுவேன், அனுப்பி விடுவேன். நீதான் உங்ககிட்ட 72 வரைக்கும் போயிட்டீங்க. அவன் தான் போனான், நாங்களா போனோம் 72. அவர்தான் ஒன்ஸ் அப்பான டைம்ல எடுத்துட்டு போறாரு. இல்ல தந்தி டிவி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சரியா போடுறான். நாளை பெரம்பூரில் விஜய் பிரச்சாரம் ஆகணும். நாளைக்கா சரியா போட்டு இங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணன் இங்க இருந்து லைவ் போட ஆரம்பிச்சுட்டாரு. லைவா போட்டோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வந்து பிரச்சாரம் கேன்சல்னு ஒண்ணு போடுவான். சரி நாங்க பிரச்சாரமே சொல்லலாம், நீங்களா சொல்றீங்க, நீங்களா கேன்சல் பண்றீங்க. அதான் வீடு வீட இன்னைக்கே போயிட்டாரு. லக்கி ஃபெலோஸ் பெரம்பூர் தொகுதியில பிறந்துட்டாங்க. கேக்குதா? அடி ப்ரோ அப்ப நாளைக்கும் போவாரா இல்ல இன்னைக்கே முடிஞ்சிருச்சா? போர் நாளைக்கும் பெரம்பூர் இது போவாரு. ஏன்டா அலெக்ஸ், நீ தான் மெட்ராஸ்ல வீடு வச்சிருக்க, எங்கேயாச்சும் பெரம்பூர்ல வாங்கி அங்க செட்டில் ஆக வேண்டியதான்டா. தளபதி வந்து கிட்ட பாத்துக்கலாம்ல. ஐடியா இல்லாத இதுக்காக வீடியோ மாத்த முடியும், வாங்க வேண்டியதான்டா. இதுல என்னடா இருக்கு?
எனக்கு இருக்கிற வீட்டை விட்டு நான் ஏன் பெரம்பூர்ல போய் வாங்கணும்? அப்படா நான் சென்னை வந்து அப்படியே பெரம்பூருக்கு மாறி இருப்பேன்டா. அதுவும் இல்லாம ஓட்டுக்கு எப்படியா நல்லா காசு தருவானுங்க ப்ரோ 2 பேரும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் செட் தரணியே கழுத்து மேல ஏறி நின்றுவோம். ஓகேவா? காசு இல்ல கழுத்து மேல ஏறி நின்னாலும் பேசுவோம். நிறைய போலீஸ் எல்லாம் இன்னைக்கு ரீல் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? எல்லாரும் இந்த தபால் ஓட்டு போட்ட சில போலீஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ராவண மோகன்டா சாங்கோட அவங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து போட்டு நான் என் ஓட்டு செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஓட்டை தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்ல முடியாது இல்ல, இன்டைரக்டா நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். டீச்சர்ஸ் ஓட்லாம் முடிஞ்சிருச்சுல இன்னைக்கு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா கவர் ஆயிடுச்சு. பாப்போம், அதான் ரிசல்ட் அப்போ தெரியும். நானே ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். எதுக்கு வாத்தியாரா இருந்தேன்னு நல்லா தெரியும் ப்ரோ. ஏய் இல்லடா 6 மந்த் உண்மையாலுமே நான் கிளாஸ் எடுத்திருக்கேன்டா பாவி.